சரி, மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன்ல வந்து ஒரு சம் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 லிட்டர்ஸ் ஆஃப் ஒயினை வந்து வெளில எடுக்கிறாங்க. ஃபுல்லா ஒயின் இருக்கு. ஸோ அதுல வந்து 24 லிட்டர்ஸ் வந்து வெளில எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வாட்டர் வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் வந்து 3 more times சொன்னாங்க அப்படின்னா டோட்டலா இங்க சொன்னப்போ ஒரு தடவை, இங்க ஒரு 3 தடவை எக்ஸ்ட்ராவா நடக்குது. டோட்டலா 4 தடவை அந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஃபைனலா ஒயினுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளவு இருக்குன்னா 16:65 ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஒயின் வந்து இனிஷியலா எவ்வளவு இருந்திருக்கும் அந்த வெசல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 16 தான் நமக்கு ரீப்ளேஸ் பண்ண வாட். ஸோ இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் என்னவா இருக்கும், 65 + 16 81 இருந்திருக்குமா. எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து 4 தடவை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை பவர்ல 4 வச்சு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், 16 2/4 எழுதலாம். அதே மாதிரி 81 நாங்க 3/4 எழுதலாமா, 21/3 the whole power 4. அதாவது எனக்கு 3 வந்து ஒயினா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2ங்கிறது என்னவா இருந்திருக்கும், அந்த ரீப்ளேஸ் பண்ணதா இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அப்ப எனக்கு எவ்வளவு ரீப்ளேஸ் ஆயிருக்கு, 1 யூனிட் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 1 யூனிட்டை தான் நான் என்னன்னு சொல்வேன்னு பாத்தீங்கன்னா 24 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அந்த ரீப்ளேஸ் ஆனது. தென் எனக்கு டோட்டல் தானே கேட்டிருக்காங்க, ஒயின் வந்து இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு. ஸோ 3 யூனிட்ங்கிறது என்ன வேல்யூன்னு கண்டுபிடிப்பீங்க. ஸோ 124னா 3 என்னவா இருக்கும், 72 லிட்டர்ஸா இருக்குமா. ஸோ இனிஷியலா 72 லிட்டர்ஸ் தான் ஒயின் இருந்திருக்கும்.